பவுல் சொல்கிறாரு. ஆவியானவர் ஆவியினால் நடத்தப்படுகிற பவுல் சொல்கிறாரு. ஆவியானவர் எனக்கு சொல்கிறாரு கட்டுகளும் உபத்திரங்களும் இருக்குன்னு சொல்கிறார். எவ்வளவு பிரச்சனைகள் எவ்வளவு போராட்டங்கள் இருந்தாலும் ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் கர்த்தருடைய காரியத்தை செய்து முடிப்பார்கள். கர்த்தமயம் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்கு எல்லாம் அனுகூலமாக இருக்குது, ஒரு திறந்த வாசல் இருக்குது. நீ சுவிசேஷ ஊழியத்தை போனால் உனக்கு காப்பி முறுக்கோட ஒரு வீட்டில் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அது இருக்குது, இருந்திருக்கு, எங்களுக்கு இருந்து கிடச்சிருக்கு, இல்லைன்னு சொல்லலை, அப்படின்னு சொல்லலை. நீ எங்கே போனாலும் உனக்கு பட்டணங்கள் தோறும் உனக்கு பிரச்சனை இருக்குது, போராட்டம் இருக்குது, கட்டுகள் இருக்குது, உபத்திரம் இருக்குது. யார் சொன்னால்? அவனோடு கூட இருக்கிற ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர். அவன் சொல்ல எவ்வளோ கட்டு எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் ஆவியினால் நடத்தப்படுகிற நான் ஆண்டவராக இயேசுனுடைய ஊழியத்தை நான் நிறைவேற்ற நான் விரும்புகிறேன். கர்த்தமயம் உண்டாவது. அல்லேலூயா. அவரிடத்தில் பெற்றுக்கொண்டதை நான் நிறைவேற்றுவேன். அவர் எனக்கு சொன்னதை நிறைவேற்றுவேன். ஆவியினாலே நடத்தப்படுகிற ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்து சொன்னதை, தேவன் சொன்னதை, எவ்வளோ பிரச்சனை எவ்வளோ பாடுகள் எவ்வளவு உபத்திரங்கள் இருந்தாலும் அவைகளுக்கு நடுவில் நிறைவேற்றுவான். கர்த்தமயம் உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. பிரச்சனையை கண்டு பயம் அல்ல, போராட்டங்களை கண்டு பயம் அல்ல, பலகீனத்தை கண்டு பயம் அல்ல. ஆவியினால் நடத்தப்படுகிற ஒரு மனிதன் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும், போராட்டங்கள் இருந்தாலும், தோல்விகள் இருந்தாலும், ஏமாற்றங்கள் இருந்தாலும் அவைகளுக்கு நடுவில் அவன் திட்டத்தல்ல, இயேசுவிடம் பெற்ற ஊழியத்தை, அவரிடத்தில் பெற்ற தரிசனத்தை, அவரிடத்தில் பெற்ற வார்த்தையை அவன் நிறைவேற்றுவான்.